முற்காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, ஆனா பிற்காலத்துல நீங்க ராஜா போல வாழ்வீங்க அந்த ராமர் ஜாதகம் வச்சா அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ரகசியங்கள். ராமர் ஜாதகம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா மகா புண்ணியம். அதை டெய்லி பார்த்தாலே மகா புண்ணியம். 5 கிரகங்கள் உங்களுக்கு ஆட்சியில் இருக்காப்புல, 2 கிரகங்கள் உச்சத்தில் இருக்காப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இனி பிறக்கப் போவதும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஆகவே இந்த ஜாதகத்தில் நான் நவரத்தனங்கள் வச்சு நான் நிறைய ஜாதகங்கள் கொடுத்துருக்கேன். ராமர் ஜாதகம் வீட்டுல வச்சோம்னா பரிகாரம் செய்யாமலே நமக்கு பல பலன்கள் கிடைக்கும்னு சொல்றீங்க. இதை வச்சா பணம் வருமா, இதை வச்சா எனக்கு சொத்து வருமா, இதை வச்சா எனக்கு சுகம் வருமான்னு தான் கேட்குறீங்களே ஒழிய, மக்களுக்கு இப்போ அதுதான் சார் அதிக தேவையா இருக்கு. மக்கள் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு. பணத்தை மட்டுமோ அல்லது ஐஸ்வர்யத்தை மட்டுமோ குறிக்கோளா வச்சு பண்ண முடியாது. இதனுடைய பேசிக் தியரி மாத்திரம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனமும் செயலும் ஒன்றுபட வேண்டும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க. அத்தனை ஜாதகங்கள்ல ஒரு ஜாதகம் கூட தப்பி தவறி அவருடைய ஜாதகத்தோட வரலையா சார்? நான் இது வரைக்கும் ஒரு 37 வருஷமா ஜோதிட ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் ராமர் ஜாதகம் மாதிரி இது வரைக்கும் அந்த ஜாதகத்தை நான் பார்த்ததெல்லாம் இனி பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. இது வந்து உதாரண ஜாதகம்னு சொல்லலாம். உதாரண புருஷர்கள், தெய்வ புருஷர்கள், தெய்வமே வந்து இங்கே இறங்கி வந்து பிறந்தது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியாக இருக்கலாம். ஆகவே இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் பல வருடங்களா பல பேருக்கு தன்னுடைய பலனை கொடுத்து பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு சகோதரிக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இப்போ வந்து நீங்க ராமர் பத்தி சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராமர் ஜாதகம் வந்து வீட்டுல வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ராஜா போல இருப்பீங்க. அதாவது அவர் எப்படி 14 வருஷம் வனவாசம் போய் கஷ்டப்பட்டாரோ, அதுக்கு அப்புறம் வந்து அவர் ராஜாவானாரோ, அந்த மாதிரி நீங்க முற்காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, ஆனா பிற்காலத்துல நீங்க ராஜா போல வாழ்வீங்க அந்த ராமர் ஜாதகம் வச்சா அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ரகசியங்கள். 1983 இருந்து இந்த ராமர் ஜாதகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய டிவிலெலாம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது நவரத்னங்கள் பதித்த நவரத்ன ராமர் ஜாதகம் அப்படின்னு நான் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ராமர் ஜாதகம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா மகா புண்ணியம். அதை டெய்லி பார்த்தாலே மகா புண்ணியம். 5 கிரகங்கள் உங்களுக்கு ஆட்சியில் இருக்காப்புல, 2 கிரகங்கள் உச்சத்தில் இருக்காப்புல. இப்படிப்பட்ட கிரகங்கள் டெய்லி நீங்கள் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகங்களும் உச்சம் பெற்று ஒவ்வொரு 11ஆம் இடத்துலையும் உச்சம் பெற்று இருக்கும். அப்படிப்பட்ட அதிசயங்கள். இதை எல்லாத்த விட இந்த கிரகத்தினுடைய ஸ்திதிகளை நீங்கள் நேரில் பார்க்கும்போது, உச்சம் பெற்றும் ஆட்சி பெற்றும் இருக்கிற இந்த கிரகங்களை பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இனி பிறக்கப் போவதும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஆகவே இந்த ஜாதகத்தில் நான் நவரத்தனங்கள் வச்சு நான் நிறைய ஜாதகங்கள் கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட ஜாதகங்களை வச்சு வழிபடும்போது வீட்டில் வந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உலகக்ஷேமமும் ஏற்படும். அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். சூப்பர் சார். இப்போ வந்து ராமர் ஜாதகம் வீட்டுல வச்சிட்டோம்னா எப்பேற்பட்ட தோஷங்களும் வந்து நம்மள அண்டாது அப்படின்னு சொல்றீங்க. 5 கிரகங்கள் உச்சம், 2 கிரகங்கள் ஆட்சி, இப்படி வந்து உங்களுக்கு அதில் நிறைய. இன்னும் நான் 1 மணி நேரம் பேசுவேன் அந்த ராமர் ஜாதகத்தை பற்றி. நான் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த ஜாதகத்தை நீங்கள் டெய்லி காலையில் பார்க்கும்போதே அந்த நாள் உங்களுக்கு புனிதமான நாளாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் வேணால் அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், சந்திராஷ்டமமாக இருக்கலாம். ஆனால் இந்த நவரத்ன ராமர் ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபடும் போது அற்புதமான காலமாக அந்த நாள் மாறும்.
அதாவது பூஜை ரூம்ல வச்சு நம்ம வழிபடணும். எப்பவுமே நம்ம பார்க்கணும். மத்தவங்க பார்வையில வைக்கலாமா சார்? வருவாங்க அது பார்வையில. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமா செய்யலாம். ஓகே சார். அப்போ வந்து ராமர் ஜாதகம் வீட்ல வச்சோம்னா, பரிகாரம் செய்யாமலே நமக்கு பல பலன்கள் கிடைக்கும்னு சொல்றீங்க. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கம்மா. இத வச்சா பணம் வருமா? இத வச்சா எனக்கு சொத்து வருமா? இத வச்சா எனக்கு சுகம் வருமான்னு தான் கேட்கிறீங்களே ஒழிய, நாங்க ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்றது அமைதியும், சந்தோஷத்தையும், முக்தியையும், மீண்டும் பிறவா வரவும் தரக்கூடிய வாழ்க்கை தர முடியுமா? அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே! மக்களுக்கு இப்போ அதுதான் சார் அதிக தேவையா இருக்கு. மக்கள்ல நானும் நீங்க ஒருத்தியா சொல்றது இருக்கேன். எல்லாமே கரெக்ட்டு. பணத்த மட்டுமோ, அல்லது ஐஸ்வர்யத்த மட்டுமோ குறிக்கோளா வச்சு பண்ண முடியாது. இதனுடைய பேசிக் தியரி மாத்திரம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அ மனமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். அது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய கலையினுடைய ரகசியம். சார் இப்போ வந்து நீங்க ராமர் ஜாதகம் வந்து ஆ இதுக்கப்புறம் பிறக்கப் போவதும் இல்லை, இதுக்கப்புறமும் வந்து இல்ல. அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க. அத்தன ஜாதகங்கள்ல ஒரு ஜாதகம் கூட தப்பி தவறி அவருடைய ஜாதகத்தோட வரலையா சார்? நான் இதுவரைக்கும் ஒரு 37 வருஷமா ஜோதிட ஃபீல்ட்ல இருக்கேன். இதுவரைக்கும் ராமர் ஜாதகம் மாரி இதுவரைக்கும் அந்த ஜாதகத்த நான் பார்த்ததில்ல. இனி பிறந்ததும் இல்ல, இனி பிறக்கப் போவதும் இல்ல. இது வந்து உதாரண ஜாதகம்னு சொல்லலாம். உதாரண புருஷர்கள், தெய்வ புருஷர்கள், தெய்வமே வந்து இங்க இறங்கி வந்து பிறந்தது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியா இருக்கலாம். ஆகவே இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ராமனது லக்னமும், ராமனது நட்சத்திரமும், ராமனது மற்ற கிரகங்களுடைய ஸ்திதிகளும் நான் ஒவ்வொன்னும் ஒரு ஒரு கிரகத்த பத்தி பேசணும் அப்படின்னாலே 1 மணி நேரம் ஆகும். அது ஜோதிட ரீதி புரிந்தவர்களுக்கு வந்து இப்போ ஜோதிடர் மத்தியில பேசும்போது அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும். அவங்கெல்லாம் சந்தோஷமா, ஆமா சொல்றது கரெக்ட் தான்னுவா. ஆனா பொதுமக்களுக்கு அது சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சார் இது கிரகங்கள பத்தி பேசிட்டீங்க. ஒண்ணு ராமனது பெருமைய பேசுங்க, சீதைய பெருமைய பேசுங்க, இல்ல அந்த ஜாதகத்தினுடைய பெருமைய பேசுங்க. கிரகங்கள பத்தி பேசும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டாக்டர் வந்து விளக்கம் சொன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த கிரகங்களுடைய விளக்கங்கள், அந்த கிரகங்கள பத்தி மக்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் ஜாதகம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே இது சார்? புரிஞ்சுக்கிறதுலாம் இல்லம்மா. நேரமும் காலமும் வந்தால் தன்னால் எல்லாம் வந்து சேரும். எல்லோரும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள். எல்லாருக்குமே அந்த யோகம் கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்காது? பூமியில் சிருஷ்டி எப்பொழுது ஆரம்பமோ, அப்பொழுது அதுக்கான தகுதி நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் உண்டு. இனம், மொழி, ஜாதி, மதம் இதெல்லாம் கடந்தது தான் ஜோதிடம். இது யாருக்கும் சொந்தம் இல்லை. இது யாருக்கும் அ சொ அ என்து தான் இது. நான் தான் கண்டுபிடிச்சேன்லாம் சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்துல இருக்கு. ஐ அம் இன்னோவேட்டிங். ஐ அம் நாட் டிஸ்கவரிங். இது 2த்துக்கும் உள்ள டிஃபரெண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கணும். சார், இதுவரைக்கும் நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாவும், புரியிற மாதிரியும் நீங்க வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது பல பேருடைய வாழ்க்கையில வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.